வணக்கம் நண்பர்களே, மற்றொரு கலந்துரையாடலில் இணைந்து கொள்கின்றோம். இன்றும் வழமை போல தாயத்தில் நடக்கக்கூடிய விவகாரங்கள் தொடர்பில் உரையாட இருக்கிறோம். இன்றைக்கு முக்கியமாக கிபிலோயா திட்டம் முக்கியமான ஒரு பிரச்சனையாக கருதப்படுகின்றது. அந்த இடத்துல தமிழரசு கட்சியும் மற்ற ஏனைய கட்சிகளும் இணைந்து ஒரு போராட்டத்தை நடத்தியிருந்தார்கள். இது தொடர்பில் எங்களோடு உரையாடுவதற்காக தமிழரசு கட்சியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் ரவிகரன் அவர்கள் இணைந்து கொள்கின்றார். வணக்கம் ரவிகரன். வணக்கம். வணக்கம். என்னென்றால் இந்த போராட்டத்தினுடைய நோக்கம் என்ன? இந்த கிவில் திட்டத்துக்கு எதிரான உங்களுடைய போராட்டத்தினுடைய அடிப்படை நோக்கம் என்ன? கிவில் ஓயாண்டு பேர் வச்சிருக்கிற இடம் எங்களுடைய கன்னிப்பாஞ்சான் ஆறு. கிவில் ஓயாண்டு பெயரையும் மாற்றிக்கொண்டு குடியேற்றப்பட்ட சிங்கள மக்கள் அவியல் அறிக்கை என்னடா கிடக்கு. நான் அன்றைக்கு கிவிலோயாவுக்கு நடந்த கூட்டத்திலே, அதாவது மணலாறு, எங்களுடைய மணலாறு இப்ப விலி ஓயாண்டு பேர் சூட்டி எல்லா அரசாங்கங்களும் இத முனைப்பாக செய்து கொண்டு வர இந்த விடயத்துல நாங்கள் அது என்ன இருந்தாலும் எங்களுடைய இடம் விட்டு கொடுக்க முடியாது. இந்த திட்டத்தின்படி 6000 விவசாய குடும்பங்கள் நேரடி பயனாளிகள் என்று போட்டிருக்கு. இந்த திட்டத்தின் பயனாளிகள் யாருன்னு கேட்டது. குடியேற்றப்பட்டுள்ள 4372 குடும்பங்கள் என்றால் தமிழர்கள் அங்க இருந்த குடும்பங்கள், இருக்கிற குடும்பங்கள், இடம்பெயர்ந்து மீள்குடியேற்றம் செய்யப்படாத குடும்பங்கள், தமிழ் குடும்பங்கள் இவ்வளவு இருக்க அந்த திட்டத்திலேயே அவியல் போட்டுக்கணும் குடியேற்றப்பட்டுள்ள 4372 குடும்பங்கள். அப்ப சிங்கள குடும்பங்கள், குடியேற்றப்பட்ட குடும்பங்களுக்கான வழியைத்தான் இவியல் செய்யணும். சரி, அது குடியேற்றப்பட்டது 84ஆம் ஆண்டு எங்களுடைய தெரியும் புதியமல படுகொலை, 32 இளைஞர்கள், முதிர்ந்தவர்கள் 32 பேரை சுட்டு கொண்டதும் உங்களுக்கு தெரியும். 84ஆம் ஆண்டு 2ஆம் மாதம் 2ஆம் தேதி. அந்த நிலைமையில இருந்த இதோடதான் இந்த இடங்கள்ல இடம்பெற வேண்டிய சூழல் ஏற்பட்டது. கொப்பளா, கொக்குத்துருவா, கர்நாடகா உட்பட இந்த வவுனியா வடக்கு அந்த பிரதேசங்கள்ல இப்படி ஏற்பட்டது. அப்ப அதுக்கு பிறகு, அதாவது இடம்பெயரில் எங்கட மக்கள் இருக்கேக்க இராணுவம் கவச வாகனங்கள்ல ஒலிபெருக்கி கூட்டித்தான் எல்லா இடமும் அறிவிச்சது. நீங்கள் உடனடியாக வெளியேறணும், விடுதலை புலிகள் இந்த காடுகளுக்கு பதுங்கி இருக்கணும். அப்ப அவியலோட தாங்கள் காடுகளை எரியூட்டலாம் அல்லது ஒரு நடவடிக்கை மேற்கொள்ளலாம். இதுக்காக உடனடியா நீங்களும் செய்த வேலை சிங்கள குடியேற்றம் அந்த நேரம். அப்ப அதுல உள்ள 4372 குடும்பங்களுக்கும் இதை செய்ய போகணும். அது ஒரு பக்கம். அதிலேயே கிடக்கு புதிதாக குடியேற்றப்பட உள்ள 1628 குடும்பங்கள். அப்ப குடியேற்றம் தானே உங்களோட இலக்கு. ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் அம்பாறை பட்டிருக்கிற பாடு, திருவோணமேல பட்டிருக்கிற பாடு, இப்ப வவுனியாவிலையும் நுழைஞ்சு முல்லைத்தீவிலையும் நுழைஞ்சு இந்த வேலைகளைத்தான் செய்கிற நோக்கம் என்றால் உங்களுக்கும் முன்னிய அரசாங்கங்களுக்கும் வித்தியாசம் இல்லைத்தான். அப்ப அந்த இதுல நாங்கள் மக்கள் பிரதிநிதியா இருக்கும், நாங்கள் இதை சுட்டிக்காட்ட வேண்டிய தேவை எங்களுக்கு இருக்கு. அப்ப நாங்கள் பாராளுமன்றத்துல ஏற்கனவே இந்த விவசாய அமைச்சிட்ட ஆலோசனை கூட்டம் அல்லது அமைச்சு சார் ஆலோசனை கூட்டம் நடக்க நான் இந்த கேள்விகளுக்கு நான் கிபிலோவை ஆண்டுபடி திட்டம் கொண்டாடியல் நிதி ஒதுக்கி இருக்கு அப்படி என்று சொல்லி நான் எழுப்ப அவர் உடனே சொன்னவர், நாளை மறுநாள் உடனடியாக நீங்கள் வாங்கோ, அந்த இடத்துல வந்து அதுக்கு ஒரு கூட்டம் நாங்கள் கூடுவோம். எங்களுக்கு அவர் சொன்னவர், உங்களுக்கு அழைப்பு விட இல்லையோன்னு. அப்ப நான் சொன்னான் இல்லையன்னு. அங்க பார்க்க எங்களுக்கு அழைப்பும் விடையில தங்கள பாட்டுல தாங்களே உடனடியாக ஒரு கூட்டம் நடக்குது. நாங்கள் பாராளுமன்ற இதுக்குள்ள அந்த கூட்டத்துல போய் தேடி கண்டுபிடிச்சு, நானும் சத்தியலிங்கம் பாராளுமன்ற உறுப்பினர் அவர்களும் தேடி கண்டுபிடிச்சு போனா அங்க ஒரு தமிழாக்களும் இல்லை. எம்பிபி அரசாங்கத்துல உள்ள தமிழ் எம்பிமாரே இல்லை. அப்ப நாங்கள் 2 பேரும் போய் அதுல நாங்கள் கருத்துக்களை சொல்லி தண்டேக்க அவைக்கு கருத்துக்களை சொல்ல இயலாத கட்டம் உண்டு அவைக்கு வந்துச்சு. அப்ப உடனே சொல்லிக்கணும், இது சம்பந்தமாக அங்க நாங்கள் கேட்டுக்கொண்டது முல்லைத்தீவிலையோ இல்ல வவுனியாவிலேயோ நீங்கள் இதுக்கான கூட்டத்தை ஒழுங்கு பண்ணணும், எங்களுடையவர்களையும் அதுக்கு அழைக்கணும். ஏனென்றால் பிரதேச சபை உறுப்பினர்கள் இருக்கிறோம், மற்றது இந்த இதோட சம்பந்தப்பட்ட காணி பறை கொடுத்த ஆக்கள் இருக்கிறோம். அப்ப அவிகளையும் எல்லாம் அழைச்சாதான் இத அந்த கருத்துக்களை நாங்கள் சொல்லலாம், நீங்கள் உங்களோட திட்டங்களை நீங்கள் சொல்லலாம் என்ற வகையில சொன்னாங்க. அதுக்கு ஏற்றுக்கொண்டு
அப்ப உடனடியாக அன்றைக்கு கூட்டம் நடந்தது உங்களுக்கு தெரியும். மணலாத்துலதான் கூட்டம் கொண்டு வச்சிருந்தது. இப்ப அப்ப நாங்கள் போயிருந்த நாங்கள் கரோரா பெற்றாலும் நான் பிரதேச சபை உறுப்பினர்களுக்கும் அழைப்பு விட்டிருந்தது அவியல். அப்ப கூட்டிக்கொண்டுதான் போனான். வவுனியா வடக்கால 3 பேர் தான் வந்தது. நானும் போயிருந்தேன், சத்தியலிங்கம் வந்திருந்தவர். அதுல நாங்கள் கேட்டது நீங்கள் பார்த்திருப்பீர்கள். அதுல எல்லாம் அந்த அதுக்குரிய அதாவது புறக்கணிக்கப்படுறது மற்றது. அப்ப நாங்கள் கேட்ட உடனே அவைய தடுமாற துவங்கிட்டோம். என்னோட சில அறிக்கைகள் இருக்கோ என்ன மாதிரி எடுத்தனீங்களோ சுற்றுச்சூழல் பாதிப்பு அறிக்கை அதை அந்த அதெல்லாத்தையும் புறந்தள்ளித்தான் இது நடந்திருக்கு. சுற்றுச்சூழல் வந்து அவங்க சரியான ஒரு இதை சொல்லி இருக்கிறாங்க. என்னன்னா அந்த யானைகள் பிரச்சனை வரும். 2500 ஹெக்டேர் காடுகள் அழிக்கப்படுறதால யானை மனித மோதல் உருவாகும் என்ற இதை சுட்டிக்காட்டியிருக்கு. பறவை இனங்கள் இதுல அழிவடையும், அங்க குறிப்பிட்ட இனங்கள் பாதிப்பு ஏற்படும் என்றது சுட்டிக்காட்டப்படும். மிருக இனங்கள் கூட 2500 ஹெக்டேர் உங்களுக்கு தெரியும், ஏக்கர் கணக்குல எவ்வளவு. அப்ப அவ்வளவு இடத்துல உள்ள பாதிப்புகளை அவங்க சுட்டி காட்டிக்கிறாங்க. அதே எல்லாத்தையும் புறந்தள்ளி அதோட வனையிலாக கூட இவ்வளவு காடு அழிக்கப்படுது என்ற அடர்ந்த காடு. இப்ப தற்காலிகமான ஒரு உதாரணத்துக்கு 84ஆம் ஆண்டு கொக்குழாய் கொகுத்தடுவாய் கர்நாடகாக்கள் இடம்பெயர்ந்து வந்த பிறகு மீள்குடியேற்றம் 11ஆம் ஆண்டு செய்யப்பட்ட பிறகு இருக்கிற காடுகளை வனையிலாக விடாம இருக்கு. இப்ப இன்னும் கொஞ்சம் அப்படி இருக்க இது அடர்ந்த காடாக உள்ள இடங்களை அழிக்க போறதுல உள்ள பின்விளைவுகள் அல்லது பாதிப்புகள் என்னன்றதை சுட்டி காட்டிது. அப்ப அந்த அறிக்கைகளையும் புறந்தள்ளி இப்படியே செய்யறாண்டால் அதுல இவியல் உங்களுக்கு தெரியும் கருத்து வேறுபாடுகளுக்கு ஒவ்வொரு மாதிரி தமிழ் மக்களை குடியேற்ற போறோம். தமிழ் மக்களை எங்க குடியேற்றுறது? தமிழ் மக்கள் இருந்த இடங்கள்லாம் இது இருந்த இடங்கள்னா நீங்க தமிழ் மக்கள் இடங்களை விட்டாலே அந்த தமிழ் மக்கள் குடியேற்றம் செய்யுங்கள், தாங்கள் அரசாங்கம் செய்யணும். அது வேற. அப்படி ஒன்றும் விடாமல் குடியேற்றப்பட்ட சிங்கள மக்களுக்கும் குடியேற்றப்படவுள்ள சிங்கள மக்களுக்கும் ஆக இந்த இடத்தை இவ்வளவு மில்லியன் ரூபாய் செலவில 5 கட்டத்துக்கு 7000க்கு மேற்பட்ட மில்லியன் ரூபாய் செலவழிச்சு செய்யணும். 5 கட்டத்துக்கு இதுக்கு மேலதிகமாகவும் ஒதுக்குற நோக்கம் அவைகளுக்கு இருக்கு. இது எங்களுக்கு நீங்கள் செய்யற வேலையில நான் ஏற்கனவே சொன்ன எங்களுடைய இடங்களை ஆக்கிரமிக்க இல்லை அப்படி என்று சொன்னால் இது இந்த இடங்கள்ல குடியேற்றப்படுறாங்க. நீங்கள் முதலாவதாக அந்த இடம் முழுக்க சிங்கள பேரா மாற்றி போட்டீங்க. இப்போ உங்களுக்கு தெரியும், இப்ப மணலாறு என்ற எங்களுடைய இதய பூமி வெளியோயாக அழைக்கப்படுது. இலங்கை அரசாங்கத்தின் செயல்பாடுகள் அப்ப கச்சேரி கூட்டங்களோ அல்லது இன்னவோ வெளியோயாண்டு அழைக்கப்படுது. கிரிவன் விவாண்டு அழைக்கப்படுது ஆமியன்குளம். ஆமியன்குளம் 84ஆம் ஆண்டு 360 ஏக்கர்ல இருந்த நிலப்பரப்புல விவசாயம் குளத்தால செய்து கொண்டிருந்த நிலையில கூட அழைக்கப்படுது. இப்படி அதுல மைத்திரிபால சிறிசேனா இருக்கைகள்லதான் திறந்து வச்சது. கிரிவன் விவாண்டு சொல்லி அந்த இடத்தை பேர் சூட்டி 900 ஏக்கருக்கு அந்த நிலப்பரப்பை கூட்டி சிங்கள மக்கள்கிட்ட ஒப்படைச்சு. அப்ப தமிழ் மக்கள் பாவிச்ச ஏற்கனவே உறுதிகள் அல்லது அனுமதி பத்திரங்கள் இருக்கின்ற இந்த முன்னிய காலத்தை 42ஆம் ஆண்டுக்கு முற்பட்ட உறுதிகள் கூட இப்பவும் இருக்கு சில பேர்கிட்ட. அதெல்லாம் இருக்க மயில்குளம் என்ற இடத்துல மனோர வேவ இப்ப பேர் வச்சிருக்கிறோம். மயில்குளம் என்ற இடத்துல மஹிந்த ராஜபக்ச 2011-12 காலப்பகுதிகளில் சிங்கள மக்களை கொண்டு உறுதி கொடுத்திருக்கு. என்ன உறுதி? தமிழ் மக்கள்கிட்ட ஏற்கனவே காணி அனுமதி பத்திரங்கள், காணி உறுதிகள் அப்படியெல்லாம் இருக்கக்கூடியதா. 2வது ஒரு உறுதிய மஹிந்த ராஜபக்ச காலத்திலே அந்த சிங்கள மக்களுக்கு வழங்கப்பட்ட ஒரே காணிக்கு 2 உறுதி. அவியல் சட்டத்திலேயே சொல்லுது, ஒரு காணிக்கு 2 உறுதி இருந்தால் காணி கட்டளை சட்டத்தின்படி அந்த காணி ஆவணத்துல எது முந்திய ஆவணமோ அந்த ஆவணம் தான் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆனால் இங்க முந்திய ஆவணத்தை தமிழர்கள் வைத்து கொண்டு இருக்க இந்திய ஆவணமாக கொடுக்கப்பட்ட ஆவணத்துல அந்த மக்களின் குடியேற்றங்களும் அந்த மக்களின் வயல் காணிகள் அதுகளெல்லாம் பாவிக்கிறதுக்கும் அதற்கான வசதிகளும்
ஏற்படுத்தி இத்தனை மில்லியன் ரூபாவோட இப்படி ஒரு திட்டத்தை கொண்டு வந்து எல்லாம் செய்யப்படுறாண்டா. நீங்க இவ்வளவு ஒரு அபிவிருத்திக்கு இவ்வளவு ஒரு மில்லியன் ரூபா திட்டமா இதுக்கு முந்தி ஒரு காலமும் வடபகுதிக்கு செய்யதான் சில பேர் சொல்லுவாங்க. தமிழரசு கட்சி மைத்திரிபால சிறிசேனாவுக்கு ஆதரவு கொடுத்தது. மஹிந்த ராஜபக்ச வரைக்கும் தமிழரசு கட்சி ஆட்சியில இருக்கு. ஆனால் அந்த குடியேற்றங்கள் நீங்கள் அப்ப என்ன மாதிரி எதிர்த்தீர்கள்? நீங்கள் தமிழரசு கட்சி குடியேற்றங்கள் எல்லாத்தையும் அரசாங்கம் மீளப்பெறும் சொல்றீங்களா? இல்ல, நாங்கள் என்னண்டா இப்ப உதிர கன பிரச்சனைகள் இருக்குது. இப்ப பழைய பிரச்சனையாண்டு நீட்டி கொண்டு போறேன்டா. உண்மையில நான் ஒன்று சொல்லுவேன், இது நான் எதிர்க்கிறேன். எனக்கு இப்பதான் நான் பாராளுமன்ற உறுப்பினரா வந்த நான் என்னுடைய இடம் பறிபோகுது. எந்த வீட்டு காணிகள்ல இவியல் பெற நான் என்னால் இயலக்கூடிய அளவு எதிர்க்கத்தான் வேணும். அந்த வகையில முல்லைத்தீவு மாவட்டத்தின் பிரச்சனை வன்னிக்கு பொறுப்பா இருக்கிறோம். வன்னியில வவுனியாவிலேயும் பிரச்சனை நான் விட்டு கொடுக்க இயலாது. அது இப்ப முந்தின ஆக்களின் கதையை முந்தின ஆக்களிட்டு தான் கேட்கணும். ஆனா என்னை பொறுத்த வரைக்கும் நான் இதுல முனைப்பாக இருக்க வேண்டிய கட்டம் எங்களுடைய கொக்குளா கொக்குத்தொடுவா கர்நாடகாணி இடங்களும் சரி அல்லது வவுனியா வடக்கோட உள்ள இடங்களும் சரி பறிபோய்க்க நான் குரல் கொடுக்க இல்லாமல் கொடுக்காம இருக்க இயலாது. அந்த வகையில உண்மையிலேயே அந்த இடம் தமிழ் மக்களுக்கு சொந்தமான இடம். அந்த இடத்துல தமிழ் மக்கள் எல்லாம் அந்த காணிகளை ஏக்கத்தோட பார்த்து கொண்டிருக்கு. ஏன் அந்த இடங்கள்ல தமிழ் மக்களுக்குரிய இடங்கள்ல நீங்கள் அதை செய்யாமல் இப்படி கொண்டு வந்து மீண்டும் மீண்டும் குடியேற்ற முயற்சி என்றால் இனப்பெரம்பல் கோலத்தை மாற்றியல்ன்றது உண்மையல்லோ. முல்லைத்தீவுல இன்றைக்கு 4000 வாக்குகளுக்கிட்ட மணலாரண்டு கொண்டு குடியேற்றின மக்கள்கிட்ட இருக்குது சிங்கள வாக்குகள். முந்தி விடுதலை புலிகளின் காலத்துக்கையோ அதுக்கு முதல்ல சிங்கள குடியேற்றங்கள் இருக்கே இல்லை. அப்ப முல்லைத்தீவுல உள்ளதே 1,30,000 சனத்துக்கிட்ட தான் இருக்கு. அதுல இவ்வளவு வாக்குகள் அங்க இருக்கு. எங்களுடைய இடங்கள் தமிழ் இடங்கள் பறிபோகுது. அப்ப இவியல் கொண்டு திட்டமிட்ட குடியேற்றங்கள் இப்படியே கொண்டு கரவுரப்பற்றோ அல்ல ஒட்டு சுட்டானோ இந்த பிரதேச செயலர் பிரிவுகள்ல இந்த மக்களை கொண்டு இப்படியே குடியேற்றினா என்ன நாங்களும் ஓடுறதா? இல்ல நான் கேட்கிறேன், நீங்கள் எத்தனையாம் ஆண்டுக்கு பிறகு வந்தாக்கள் வெளியேறணும் சொல்றீங்க? இவ 84ஆம் ஆண்டுக்கு பிறகு வந்தாக்கள் குடியேற்றப்பட்டாக்கள் இவ்வளவு நான் இப்ப உங்களுக்கு கணக்கு சொன்னேன். இல்ல வெளியேற்ற போறது போகலைன்றது போக நாங்கள் எதிர்க்காம விடையலாது. நீங்கள் இவ்வளவு பேரை கொண்டு வந்து குடியேற்றினீங்கள். இப்பவும் பிறகு திரும்பவும் ஆக்களை கொண்டு வந்து குடியேற்ற மாதிரி தான் உங்களோட அறிக்கை இருந்தால் இது தொடர்கதையா இருந்தால் நாங்கள் என்ன செய்யறது? நாங்கள் முந்தின அரசாங்கத்துல சில அடக்குமுறைகள் இருந்தது. இப்போதைய அரசாங்கம் ஓரளவுக்கு இணங்கி போறதாக காட்டப்படுது. ஆனால் காட்டப்பட்டு கொண்டு நீங்கள் திரும்பவும் குடியேற்றம் செய்கிறேன்டா சிங்கள மக்களை எங்களுடைய மாவட்டம் பறிபோற நிலைமை இருக்கல்லோ. அப்ப நாங்கள் எங்களுடைய குரலை எங்களோட மக்களின் கருத்துக்களை நாங்கள் பிரதிபலிக்கத்தானே வேணும் அந்த இடங்கள்ல. அவையும் அந்த கருத்துக்கள்ல பயப்படுதுனோ முதல் இருந்த ஆக்களை விட அப்ப குடியேற்றம் மண்டதுல தாங்கள் குடியேற்ற இல்ல இப்படித்தான் செய்கிறோம் தமிழ் மக்களுக்கு தான் ரெண்டு தடமாறிக்கொண்டே நிக்கணும். குடியேற்றம் என்றது திட்டமிட்ட குடியேற்றம் என்றது தங்கள பிழை என்றதை ஏற்றுக்கொள்ளுகிறாங்க. அப்ப மணலாத்துல நடந்த கூட்டத்துல கூட தாங்கள் குடியேற்ற அந்த மக்களுக்கு காணிதான் கொடுக்கிறோம், அந்த காணிக்குள்ள தமிழாக்களும் கொடுப்பினோம் என்றால் நான் அதான் கேள்வி கேட்டேன். ஒரு தமிழனுக்கு நீங்கள் இந்த மகாவலி என்ற திட்டம் வந்ததுக்கு பிறகு வவுனியாவிலேயோ அல்லது முல்லைத்தீவிலேயோ ஒரு தமிழனுக்கு கொடுத்திருந்தா காட்டுங்க ரிப்போர்ட் ஏண்டு கேட்டினான் தானே. இப்ப என்னண்டா வடக்கு கிழக்குல இருக்கிற 3 பகுதி தமிழர்கள் தென் பகுதியில வாழி. ஆனா வடக்குல தமிழர்கள் இருக்கிறத மறக்கிறீங்க. இப்ப நான் என்னண்டா தென்பகுதியில தமிழர்கள் வாழுகணும், இவியல்கிட்ட போய் காணி கேட்டா வாழுகணும். தென்பகுதியில வாழ்ற தமிழர்கள் இவியல்கிட்ட போய் எங்களுக்கு அரச காணி தாங்கோ தென்பகுதியில நாங்கள் குடியிருக்கிறக்கண்டு கேட்டா வாழுகணும். தென்பகுதியில போயிருந்து காசை கொடுத்து காணிய வேண்டி அல்லது வீட்டை வேண்டி அப்படி வாழ்ந்து கொண்டிருக்கணும். இங்க என்னத்துக்கு அரசாங்கம் இத்தனை 1000 மில்லியனை கொண்டு வந்து செலவழிச்சு சிங்கள மக்களை குடியேற்றுவான்னு தான்
நாங்கள் கேட்கிறோம். என்னடா தமிழர்கள்ட்ட இருக்கிற வசதி அங்க உள்ள சிங்கள மக்கள்கிட்ட இல்ல. அந்த வசதி அரசாங்கம் காணி கொடுக்குது. இப்ப தமிழர்கள் போய் நீங்க சொல்ற இந்த இவ்லோயா திட்டத்துல தமிழ் மக்களை உங்களால குடியேற்ற முடியுமா? 500 பேரை இல்ல, தமிழ் மக்களை குடியேற்ற முடியுமாண்டா நாங்க குடியேற்றுவோம் தமிழ் மக்களை. ஆனா நான் என்ன சொல்ல பாருன்னா, தமிழ் மக்களின் காணிதானே அது. அப்ப ஏன் நீங்கள் வழக்கு தாக்கல் செய்யல? அதை சட்டப்படி ஏன் கையாளல? மகாவலி அதிகார சபைக்கு பரிபூர்ணமாக நியாயமான ஒரு வசதியை ஏற்படுத்தி அந்த வழக்குகளை யாருங்க கையாள்றது? நீங்க முதல் காணி உறுதி யார்கிட்ட இருக்கோ அதற்கு தான் அந்த தகுதி இருக்கு. அப்ப உங்களை தமிழர்களுக்கு அந்த உறுதி இருந்தா தமிழர்களுக்கு தானே முன்னுரிமை இருக்கு. அதுல அதையே நீங்கள் சட்ட ரீதியாக நாங்கள் கட்சியில இதுவும் கதைச்சிருக்குது. ஆனால் எங்க உச்ச நீதிமன்றத்துல வழக்கு தொடர வேணும். உச்ச நீதிமன்றத்துல வழக்கு தொடர்ந்தால் அந்த வழக்குகளை பின்னடிக்கிறக்கூடிய நடவடிக்கைகள் நிச்சயமாக போகும். அரசாங்கத்தோட கதைச்சு ஒரு ஒழுங்க செய்யறதுதான் புத்திசாலித்தனம் வேண்டும். அதே நேரம் வழக்க போடுறதுலையும் நாங்கள் பின்னிக்க கூடாது என்றும் அது சட்ட ரீதியான ஆலோசனைகளும் எடுத்துக்கொண்டுதான் இருக்கிறோம். அப்ப நீங்கள் போராட்டம் நடத்துறதால என்ன நன்மை வர போறீங்க? போராட்டம் இல்லாவிட்டால் வெளிச்சத்துக்கு வராது. எங்களுடைய கேப்பாப்பில வேடுங்கோ, போராட்டம் போராடித்தானே அந்த இடம் மீட்டு நாங்கள். குலக்குடியில் போயிடுங்கோ, போராட்டம் போராடித்தானே அந்த இடத்தை மீட்டு நாங்கள். அப்ப போராட்டம் போராடி மீட்கல. ஆனா நாங்க போராடினபடியா தானே நீங்களே அதை சுட்டி காட்டி கேட்கிறீர்கள். இப்படியெல்லாம் போராடினீங்கள். கிபிலோயாண்ட வெளிச்சம் வந்தது என்னத்தால? போராட்டத்தால. மற்ற ஆண்டு கூட்டத்தில் நாங்கள் போய் கேட்ட கேள்விகளுக்கு அவியல் தடுமாறினதால. அப்ப உலக அரங்கில எங்கட புலம்பெயர் உறவுகளுக்கும் மற்றது இஞ்சையும் எல்லா இடத்துலயும் இப்படி ஒரு பிரச்சனை இப்படி நடக்குது, இதான விஷயம்ன்றதை காட்ட வேண்டிய பொறுப்பு இருக்கல்ல உங்களுக்கு. அப்ப அதைத்தான் நாங்க செய்யறோம். வடக்கு கிழக்குல தமிழ் மக்கள் வடக்கு கிழக்கை விட்டு வெளியேறாங்க. புத்திக்கு போயினும் அல்லது வெளிநாட்டுக்கு போயிடும். நிலத்தவோ குறைஞ்சு கொண்டு வருது. ஆனா நிலத்தை மட்டும் நீங்க வச்சிருந்தீங்க. நிலம் இல்லாடி ஒன்றுமே இல்லைங்கோ. ஆக்கள் இல்லையண்டா அதுக்கு காரணம் என்ன? இப்ப நான் புலம்பெயர் உறவுகள் எங்களுக்கு உண்மையில இதுக்காக பாடுபடுதுகள். அதை நான் குறையா சொல்ல இல்லை. ஆனா அப்படி என்று பார்க்க போனா நீங்கள் போனதும் போலதானே. இப்ப என்னென்றால் 1,47,000 பேர் இப்ப ஒரு 4 வருஷத்துக்கு முந்தின புள்ளி விவரம் முல்லைத்தீவுல. இப்ப 1,26,000 பேர் தான் இப்பதே புள்ளி விவரம். அப்படி என்றால் கிட்டத்தட்ட 21,000 பேர் இல்ல. அதுல இறப்பு ஒரு கொஞ்சம், மற்ற பிறப்பு வீதம் எங்கள்ட வலு குறைவு. ஏனென்றா அந்த குடும்ப கட்டுப்பாடு எல்லாம் வந்த பிறகு யார் பின்பற்றினமோ இல்லையோ எங்களுடைய ஆக்கள் தான் அதை ஒழுங்கா பின்பற்றினாக்கள் 1 அல்லது 2. அங்க மற்ற இனங்கள் எல்லாம் அந்த பெருகி கொண்டு போகுது. அது வேற. மற்ற வெளிநாட்டுக்கு இங்க இருக்க முடியாத நிலைமை சிக்கல் அண்டு வெளிநாட்டுல போராக்களை போக வேண்டாம் என்று நாங்கள் மறுக்க இயலாது. அது தங்கட குடும்பத்தின் நிலைமைகள் பயம் அப்படி எவ்வளவோ இருக்கு. ஆனால் இதால எங்களுக்கு பேரிழப்பு தானுங்க. இப்ப நான் சொன்ன மாதிரி இதுல நியாயமான ஆட்கள் முல்லைத்தீவிலேயே, அதே மாதிரி முல்லைத்தீவு, வவுனியா, மன்னார்ண்டைக்க நான் வன்னி பாராளுமன்ற உறுப்பினர் என்ற வகையில அதை சொல்லலாம். மற்ற எல்லா இடமும் அதே மாதிரி திருவோணமலையோ, மட்டக்களப்போ, அம்பாறையோ, யாழ்ப்பாணமோ, கிளிநொச்சியோ எல்லா இடமும் இந்த நிலைமை இருக்கிறதால பிடிக்க இல்லாத கட்டம் தான். இப்ப ஆட்கள் இப்படி குறைஞ்சால் என்ன செய்யறது? நாங்கள் இப்படி கருத்துக்களை நாங்கள் வேகமாக உரிய இடங்கள்ல கதைக்காவிட்டால் அவர்கள் இப்ப 17ஆம் தேதி ஒரு கூட்டம் போட்டு 19ஆம் தேதி என்றுதான் ஏற்கனவே உபாலி சமரசிங்க அறிவிச்சது. இங்க மாவட்ட ஒருங்கிணைப்பு தலைவர் அறிவிச்சது. நான் அதுக்கு மறுத்தேன். 17, 18, 19 பார்லிமெண்ட்ல கூட்டம் இருக்குது, பார்லிமெண்ட் இருக்கு. அப்ப பிறகு நீங்க 19 போட்டா என்னண்டு? அப்ப எங்களை விட்டுட்டோம் கூட போறீங்க. உடனே அது நிப்பாட்டி 17ஆம் தேதி பார்லிமெண்ட்ல அமைச்சர் லால்காந்தா இப்ப நேற்றிரவு அவற்றை செக்ரட்டரி எடுத்து என்னோட கதைச்சது. 17ஆம் தேதி உங்களுக்கு நேரமோ அங்கே ஒரு கூட்டம் போடுறோம். நான் சொன்னேன் 17ஆம் தேதி கொழும்புல தானேண்டா, நான் எனக்கு நேரம் இருக்கு, சரி பாருன்னு சொல்லி பார்லிமெண்ட்லயே. இது என்னத்துக்காக தகவலை சொல்றேன்டா, இப்படி நாங்கள் கதைச்சு கொண்டு கேட்க அவையால
பெரிய ஒரு நெருக்கடியே ஏற்படுது. மற்றது குடியேற்றம். இப்ப அரசாங்கத்தின் நல்ல அபிவிருத்தி திட்டங்களுக்கு நாங்கள் வரவேற்கிறோம். அது பிரச்சனை இல்லை, வரவேற்கத்தான் வேணும். கேட்கிறதுகள் சிலதுகளை செய்து கொண்டு வரைக்க அதை வரவேற்கிறோம், இல்லையண்டில்ல. அதுக்காக எங்களோட அடிமடியில கை வைக்க இயலாது. நாங்கள் எதிர்க்க வேண்டியதை எதிர்ப்போம், அதை மீறியாவே செய்யறேன்டா அதுக்கு ஒன்றும் செய்யலாது. இப்ப நாங்கள் ஆனா அதுவும் சொல்லியிருக்கோம், மீறி செய்யறோம் அவ பயப்படுதுனோம்னு தெரியுது. நாங்கள் எதிர்த்தோம்னா பயப்படுவோம். அப்ப அதுக்கானபடி நான் சொன்னான், நீங்க வானிலை அறிக்கை ஆய்வாளர் அறிக்கை எடுத்தனீங்களா? மழை காடுகள் அழிக்கப்படுவதால் மழை பாதிக்கும் என்று அந்த சுற்றுச்சூழல் அறிக்கை நடக்கிறது. அப்ப நான் சொன்ன இந்த அறிக்கை உங்களுடைய அறிக்கை தானே, அது நான் எடுத்துக்கொண்டேன். அப்ப எத்தனையோ ஆட்கள் பாடுபட்டு கொண்டுதான் இருக்கிறாங்க. அந்த வகையில எங்களுக்கு அறியக்கூடிய கிடந்து அறிக்கை எடுத்து அறிக்கையை காட்டித்தான் கதைச்சேன்னா வானிலை ஆய்வாளர் அறிக்கை புறப்பட்டதாக தடுமாறி கொண்டு. நிலநடுக்கம் அண்மையில முல்லைத்தீவுக்கும் திருவோணமலைக்கும் இடையில ஒரு நிலநடுக்கம் ஏற்பட்டதா சொல்லுது. அதுல கூட அந்த நிலநடுக்க சம்பந்தப்பட்ட ஆய்வாளர்கள கருத்து ஒரு புவித்தட்டில பாரிய அளவில் இப்படி வைச்ச கூடேக்க பாரங்கள் கூடும் போது அதிர்வுகளுக்கும் இடம் இருக்கும் என்று சுட்டி காட்டப்படுது. அப்ப அதை கேட்ட அறிக்கை அவை தடுமாறும். பிறகு ஒரு கட்டத்துல அவை என்னன்னா சில பிரச்சனை இருக்குதான், இதுகளை பேசி தீர்ப்போம். மற்றது வருடம் முழுக்க உபாலி சமரசிங்க அவர்கள் அதுல சொன்னது, அது ஒரு 5-6 கூட்டங்கள் வச்சு இந்த ஆக்களை கூப்பிட்டு இதுகளை பார்ப்போம். அப்ப அதுல ஒரு விஷயம் உங்களுக்கு நான் சொல்றேன் என்னன்னா, மருதோட கமக்கார அமைப்பு, காட்டு பூவரசங்குளம் கமக்கார அமைப்பு, வெடிவச்ச கல்லு கமக்கார அமைப்பு, கோயில் குளம் கமக்கார அமைப்பு, இது நாளும் வவுனியா வடக்கண்டேக்க அங்க கமக்கார அமைப்புகள் எல்லாரையும் கூப்பிட்டு அந்த அரங்கு முழுக்க சிங்கள மக்கள். அப்ப அவியல் அந்த ஸ்லைட்ல போட்டு காட்டிக்கொண்டு விளங்கப்படுத்தி கொண்டு வரையக நாங்கள் கேள்வியை கேட்கிறோம். இந்த காட்டு பூவரசங்குளம், வெடிவச்ச கல்லு, கோயில் குளம், மருதோட என்ற இடங்கள்ல உள்ள காணிகள் இவ்வளவு பறிபோகுதுன்ற நான் உடனே கேட்டேன். காணி இவ்வளவு பறிபோகுதுன்ற ஏன் அந்த கமக்கார அமைப்பை நீங்க கூப்பிடுது? உரிய ஆக்களை ஏன் கூப்பிடுது? இங்க கமக்கார அமைப்பு கணக்கா கூப்பிட்டு இருக்கிறீர்கள், யார் இதுல இருக்கு? அந்த காணிக்காராக்கள், எங்கட காணிக்காராக்கள் தமிழாக்கள் யார் இருக்கு? எங்க ரெண்டு முழுசும். அப்ப அதையெல்லாம் ஏற்றுக்கொண்டது. அப்புறம் அடுத்த கூட்டங்கள்ல அவியலையும் கூப்பிட்டு நாங்கள் கதைக்கிறோம். நாங்க சுட்டி காட்டினது அவியல் பிழையண்டு இல்லாட்டிக்கு அவ எங்களுக்குரிய பதில்களை சொல்லி இருப்பேன் தானே. பிழையண்டு நாங்க சுட்டி காட்டின ஒரு விஷயமும் பிழையண்டு அவியல் சொல்லி அத்தனை விஷயத்துக்கும் ஆமோதிச்சு அதுக்கேற்ற ஒழுங்குகளை செய்வோம்னு சொன்னேன். நாங்களும் அதான் பிழையான வழியில நாங்க போய் நாங்க அம்பாந்தோட்டையில காணி வைக்கிறோம். இப்ப நீங்கள் ஏற்கனவே கேட்ட நீங்கள் அல்லது மாத்தரை காலி இப்படி என்று சொல்லியா நாங்கள் காணி வைக்கிறோம். எங்கட இடத்துல நீங்கள் இப்படி திட்டமிட்ட குடியேற்றங்களை செய்யறது பிள்ளை. எங்களுடைய ஆக்களின் வயற்காணிகளை விடுங்கோ, எங்களுடைய ஆக்களின் குடியிருப்பு காணிகளை விடுங்கோ. அதுகளுக்கு கட்டுப்பாடு வன இலாகா எல்லக்கல் போட்டு வச்சிருக்கு, வனஜீவராசிகள் எல்லக்கல் போட்டு வச்சிருக்கு. இதுல எல்லாம் 47 தொல்லியல் இடங்கள் அழிக்கப்படுது. இப்ப என்ன பொறுத்த வரைக்கும் நான் சொல்றேன், அந்த 47 தொல்லியலும் உண்மையான தமிழ் தொல்லியல் என்று நான் சொல்றேன். ஏன்னா பூர்வீக தமிழர்கள் கிராமங்கள், பூர்வீக இடங்கள். அப்ப உண்மையான 47 இடங்கள் தொல்லியல் என்றதை சுட்டி காட்டி இருக்கு சுற்றுச்சூழல் அறிக்கை. அப்ப அதை நீங்கள் அழிக்க வலிக்கிறது எங்களுக்கு சந்தேகம் ஏற்படுதோ இல்லையோ? மிக வெளிப்படையாக மனம் திறந்து பல்வேறு விடயங்களையும் பேசியிருக்கிறீர்கள். ஒரு நேரத்தை ஒதுக்கி நம்மோடு வந்து உரையாடியதற்கு நன்றி.